இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லிடுறாங்க. போதைப் பொருள் புழக்கம் இருக்குல்ல, இதை களையிறது அரசோட கடமை மட்டும் இல்லை, நம்ம ஏரியாவில் அது போல யாராவது போதைப் பொருளை வித்துட்டு இருக்காங்கன்னா அதை தடுக்கிறது சாமானிய மக்களோட கடமை. அட்லீஸ்ட் நேரடியாக போய் தடுக்க முடியலையா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் ஆச்சு பண்ணணும். இப்படி எல்லாரும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த போதைப் பொருள் புழக்கத்தை 100% முழுமையாக ஒழிக்க முடியுன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காப்புல, தட்டி கேட்டிருக்காருங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் விஷ்ணு, 23 வயசு, நம்ம சென்னை தண்டையார்பேட்டை இருக்கு பாருங்க, அந்த பகுதியை சேர்ந்தவர். கஞ்சா விற்பனை தட்டி கேட்ட இவரை கத்தி, அம்மிக்கல், பாட்டிலு இதை வச்சு அடிச்சிருக்கானுங்க. அடித்து கொன்னே போட்டிருக்காங்க மக்களே இந்த விஷ்ணு 23 வயசு பையனை. இந்த விஷயம் குடும்பத்தினர் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருச்சு. என் பையன் கஞ்சா விற்கலை, கஞ்சா விற்கிறேன் தடுத்துருக்கான் போயிட்டு ஃபுல்லாக. அப்படி நல்லது செய்ய போன பையனை எப்படி சாகடிச்சிருக்காங்கன்னா அவன் எப்படி சும்மா விட முடியும்னு போலீஸுக்கு ப்ரெஷர் பயங்கரமாக கிரியேட் பண்ணுறதுக்காக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குற்றவாளிகளை முதல்ல கைது பண்ணுங்க, அவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுத்தே தரணும்னு அவ்வளோ பேரும் கண்ணீரும் கம்பளியுமா ரோட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு. இது என்ன தெரியுமா நினைப்ப பல இளைஞர்கள் மத்தியில் வச்சு விட்டுறோம், இது போல குற்றத்தை தடுக்க போனால் நம்ம உயிர் போயிடுமோ அப்படின்ற பயத்தை விதைக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த பயத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வர வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசுக்கு இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இபிஎஸ் அவர்கள், அவர் தான் எது நடந்தால் அந்த ஆட்சி சார்ந்த நெகட்டிவாக உடனே ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறாருல. இப்போ என்ன சொல்கிறாப்புல, போதைப் பொருள் விற்பனையை தட்டி கேட்டதால் கொலை நடந்திருக்குல்ல, இதுதான் இந்த ஆட்சியோட தீர்வான்னு கேட்டிருக்காரு. இதுதான் மாற்றமா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பரப்புரை டைமில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின ஒரு வார்த்தையவும் எல்லாரும் பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க போல இருக்கு. அது எல்லாம் இப்போ வெளியே ஒன்று ஒன்றா வருது பாருங்க. அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சு ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. இந்த லட்சணத்தில் இவர் மேலே பழி போடுறாங்களாம் அப்படின்றாரு. திருச்சியில் பேசினார்ல, அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. போலீஸை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு பொறுப்பேற்காமல் நடுவுறீங்களே, இது வெட்கக்கேடுன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காருங்க. அப்போது போதைப் பொருளை உங்களால் முழுமையாக ஒழிக்க முடியாது, இதை மறைமுகமாக ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் முதல்ல சொன்னேன், ஒரு சின்ன விஷயம் நடந்தால் போதும் அதை பெருசாக பார்ப்பாங்க எதிர்கட்சிகள். அதான் இப்போ அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. தாவேகா நிர்வாகிகள் எவ்வளோ குற்றம் செய்கிறாங்க, தன்னோட கட்சியினரே அடக்கி வைக்க மக்களதன்ற வார்த்தைலாம் பயன்படுத்துகிறாப்புல. இவர் எப்படி போலீஸ் துறையை நிர்வகிப்பார்? அதிகாரிகளை நியமிச்சிட்டா மட்டும் போதுமா? அதே அதிகாரிகள் தான் எல்லா ஆட்சியிலும் இருக்காங்க, எல்லா ஆட்சியும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மாற்றன்றது ஆட்சியாளர்கிட்ட தான் வரணுன்றாங்க. ஆனால் ஒன்று நான் ஓப்பனாக சொல்கிறேன் மக்களே, எந்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டை ஆண்டாலும் சரி, அவங்க ஆட்சியில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் நான் பதவி விலகிடுறேன்னு இது வரைக்கும் ஒரு தலைவர் சொன்னதா வரலாற்றிலே இல்லை. ஆட்சியை பிடிக்கணுன்ற ஆசிரியர்கள் பல பேர் சொல்லுவாங்க, ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டு அது போல் ஒருத்தவங்க சொன்னாலும் கேட்டிங்கன்னா எனக்கு நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அது போல் யாருமே கேட்டதில்லை. ஓகே.